2026 கடல் முரணாக இருந்தாலும் அதை அரணாக மாற்றி இந்த ஆட்சியை தொடர்வோம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் கட்டப்பட்டு வரும் முதல்வர் படைப்பகத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம், யோகி ஆதித்யநாத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பினார். இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்தும் மாநாட்டை பாஜக நடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் வடசென்னை பகுதியில் ஏடிஎம் குடிநீர் சரியாக செயல்படவில்லை என்ற கேள்விக்கு புதிய திட்டம் தொடங்கும் பொழுது சிறு சிறு குறைகள் இருக்கும், அது சரி செய்யப்படும் எனவும் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். இது மிகவும் உறுதிமிக்க ஒரு கப்பல். இந்த கப்பலை செலுத்துகின்ற மாலுமி பல்வேறு புயல், பூகம்பங்கள், மின்னல் இது போன்ற பலவற்றை சந்தித்து திறமையாக இந்த கப்பலை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி நீட்சி தொடரும்.